வணக்கம். இன்னைக்கு நாம சீனால இருக்கிற குவாங்ஸோவ்ல நடக்க போற 2025 கேண்டன் ஃபேர் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது அவங்களோட 138வது கண்காட்சி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கண்காட்சி எப்படி இருக்கு, பார்வையாளர் வழிகாட்டி என்ன சொல்லுது, நீங்க போறதா இருந்தா என்ன கவனிக்கணும்னு சட்டுன்னு ஒரு ஐடியா கொடுக்கறது தான். சரி, உள்ள போலாமா? முதல்ல எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். அக்டோபர் 15, 2025 இல்லையா, குவாங்ஸோல? ஆமா, அக்டோபர் 15 தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஒரே கண்காட்சியா இருந்தாலும் அத 3 கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஓ, 3 கட்டங்களா? ஏன் அப்படி? ஏன்னா இது ரொம்ப பெரிய கண்காட்சி. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தேதிகள், அப்புறம் அதுக்கேத்த மாதிரி பொருட்கள். அப்பதான் வர்றவங்களுக்கு அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பார்க்க வசதியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழப்பமா இருக்கும் பாருங்க. சரி சரி, புரியுது. அப்போ முதல் கட்டம் அது எப்போ, என்ன இருக்கும் அதுல? முதல் கட்டம் அக்டோபர் 15ல இருந்து 19 வரைக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள். ஓ, எலக்ட்ரானிக்ஸ். ஆமா, ஹார்ட்வேர், டூல்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் மேலதான் முக்கிய கவனம் இருக்கும். உங்க பிசினஸ் இந்த டெக்னாலஜி பக்கம் இருந்தா இது சரியான நேரம். ஓகே ஓகே, சரி. அப்போ அடுத்தது ரெண்டாவது கட்டம். ரெண்டாவது கட்டம் அக்டோபர் 23ல ஆரம்பிச்சு 27 வரைக்கும் நடக்கும். இது முழுக்க முழுக்க இப்படி சொல்றது வீட்டுக்கான பொருட்கள் தான். வீட்டுக்கான பொருட்களா? உதாரணத்துக்கு வீட்டு அலங்கார சாமான்கள், சமையலறை பாத்திரங்கள், கிச்சன் வேர்னு சொல்றோம்ல அது, அப்புறம் ஃபர்னிச்சர், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இப்படி நிறைய. அடங்கப்பா. ஓகே, அப்போ மூணாவது கட்டம் எப்போ, அதுல என்ன ஸ்பெஷல்? மூணாவது கட்டம் அக்டோபர் 31 தொடங்குது, நவம்பர் 4 வரைக்கும் இருக்கும். இது கொஞ்சம் எப்படின்னா ஒரு கலவையா இருக்கும். கலவையா? ஆமா, ஆயத்த ஆடைகள், டெக்ஸ்டைல்ஸ், ஷூஸ், ஆஃபீஸ் ஸ்டேஷனரி, சில உணவுப் பொருட்கள், மெடிக்கல் சம்பந்தமான சில சாதனங்கள், விளையாட்டு சாமான்கள், இப்படி பலதும் இதுல வரும். அப்பா, இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? கேட்கும் போதே பிரம்மாண்டமா இருக்கு. வர்றவங்க எப்படி இதுக்கெல்லாம் தயார் பண்றது? ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. முதல்லயே சொன்ன மாதிரி இது 3 கட்டமா நடக்குது இல்லையா? உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த கட்டம் எதுன்னு தெளிவா முடிவு பண்ணிடணும். சரி, அதான் முக்கியம். ஆமா, அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பெரிய இடம். ஒரு ஹால்ல இருந்து இன்னொரு ஹாலுக்கு போறதுக்கே நேரம் ஆகும். அதனால கண்டிப்பா போதுமான நேரம் ஒதுக்கிட்டு போகணும். அவசரப்பட்டா ஒன்னும் பார்க்க முடியாது. ஆமா, நடக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நிச்சயமா. அதனால நல்ல வசதியான ஷூ போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பிசினஸ் கார்ட்ஸ் நிறைய கொண்டு போங்க. அங்க புதுசா நிறைய தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, பிசினஸ் கார்ட்ஸ் முக்கியம். வேற ஏதாவது குறிப்பா கவனிக்க வேண்டியது? இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஆனா நம்ம மக்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான சவால் இருக்கலாம். என்ன சவால்? மொழி பிரச்சனையா? கரெக்ட். அங்க பெரும்பாலும் சீன மொழி அல்லது ஆங்கிலம்தான். சில சமயம் நமக்கு தேவையான விஷயத்த சரியா புரிய வைக்கவோ, அவங்க சொல்ற நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சிக்கவோ கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. உங்க பார்வையாளர் வழிகாட்டிலே கூட இதை சொல்லியிருக்காங்க. ICTCSன்னு ஒரு நிறுவனம். அவங்க மூலமா தமிழ் பேசுற கைடு ஒருத்தரை ஏற்பாடு செஞ்சுக்கலாம். ஓ, அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, அவங்க நம்பர் கூட இருக்கு பாருங்க. +91 73582 55649. இவங்கள காண்டாக்ட் பண்ணா ஒரு தமிழ் பேசுற ஆள் நம்ம கூடவே இருந்து உதவி பண்ணுவாங்க. சரியான ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போறது, விலை பேசுறது, விவரங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இது நிஜமாவே ரொம்ப பயனுள்ள தகவல். நம்ம மொழியிலே பேச முடிஞ்சா, அதுவும் இவ்ளோ பெரிய கண்காட்சியில, அது ஒரு பெரிய பலம் தான். நிச்சயமா. குறிப்பா பிசினஸ் டீல்ஸ் பேசும்போது அந்த மொழி தடை இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. அருமை அருமை. அப்போ நம்ம நேர்களுக்காக சுருக்கமா ஒரு தகவல் சொல்லிடலாமா? சொல்லலாமே. 2025 கேண்டன் கண்காட்சி குவாங்ஜோவ்ல அக்டோபர் 15 தொடங்குது. 3 கட்டங்களா நடக்குது. அக்டோபர் 15, 19 முதல் கட்டம், 23, 27 இரண்டாம் கட்டம், அக்டோபர் 31, நவம்பர் 4 மூணாம் கட்டம். ஆமா, ஒவ்வொரு கட்டத்திலையும் குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும். நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கட்டம் சரின்னு பார்த்து நல்ல பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமா நேரம் ஒதுக்குங்க. நிறைய பிசினஸ் கார்ட்ஸ், நல்ல ஷூஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி ஒரு தடையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ICTCS மூலமா தமிழ் வழிகாட்டிய அணுகலாம். நம்பர் +91 73582 55649. கரெக்ட். இப்போ கடைசியா உங்க எல்லோருக்குமே ஒரு சின்ன கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கணுங்கிற நோக்கத்தோட இந்த கண்காட்சிக்கு போறீங்க. ஆனா அங்க போய் அந்த குறிப்பிட்ட கட்டத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டால்களை பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சே பார்க்காத ஒரு புது பிசினஸ் ஐடியாவோ இல்ல ஒரு புது கூட்டாளியா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க.